அவன் தினம் பூஜை செய்து பழக வேண்டும். இல்லை என்றால் வாய்ப்பில்லை என்றால் பஸ்ஸில் போகும்போதோ அல்லது நடந்து போகும்போதோ ஞானிகள் நாமத்தை சொல்ல வேண்டும். மாதம் ஒரு கன்னதானம் செய்ய வேண்டும். நிச்சயமாக புலால் உணவை மறுக்க வேண்டும். ஏன்னா அந்த உணவு சாப்பிடுற மக்களுக்கு நிச்சயம் அருள் செய்ய மாட்டான் கடவுள். தன் ஊன் பெருக்கருக்கு தான் பிரிதூன் உண்பான் எங்கான மாலும் அருள்ன்றான். அருள் என்பது என்னன்னு கேட்டான், கருணை. புலால் உண்டுகின்ற மக்களுக்கு இருக்க முடியாது, இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது, தயவு இருக்க முடியவே முடியாது. அந்த உணர்வுகள் மேலும் மேலும் புலால் உணவு உண்ண அங்கே கருணை காட்ட மாட்டான், கருணை இருக்க முடியாது. அதுக்காக அந்த குற்றம் உள்ளவர்கள் இது பெரிய குற்றவாளியை நினைக்க வேண்டாம். மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது, மாற்றிக்கொள்ள. ஆகவே புலால் உணவை நிற்க வேண்டும். எல்லாம் அந்த அதான் அறம் சொல்லுவான். அப்போ அது அதான் சொல்லுவான் கருணை. அதான் கருணை. அது சொல்லும்போது தன் ஊன் பெருக்கிற்கு தான் பிரிது நண்பான் எங்கனம் ஆர்வம் அருள். அருள் என்பது கருணை, அன்பு, தயவு தான். அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அது அந்த உடம்பு, இந்த உடம்பை வளர்ப்பதற்காக இன்னொரு உடம்பை கொண்டு உண்ணுகின்றவனுக்கு எப்படி அருள் கிடைக்கும் தான். தயவு செய்து இருக்க முடியாது. பேசுவான், இனிமையாக பேசுவான், அங்கே இதயத்தை கனிவு இருக்காது. நான் வழிகாட்டல் வள்ளுவன் சொல்லுகிறான். வள்ளுவன் வழிகாட்டல். எங்க நம்ம ஆளும் அருள் எப்படி நீ அருள் உனக்கிடம் இருக்கும்னா, அருளுடைய ஆற்றல் என்னன்னு கேட்டால் தயவு செய்தே தான். இதயத்தில் சாந்தம் இருக்கு, முகத்தில் சாந்தம் இருக்கு. இதயத்தில் கருணை இருக்கு, முகத்தில் சாந்தம் இருக்கு. முகத்தில் கடுக்கடுப்பு இருக்கு, இதயத்தில் சாந்தம் இல்லை. அங்கே அருள் இல்லை. ஏன்னா முகத்தில் அது அருள் இல்லைன்னா, அகத்தில் அருள் இருந்தாலவா முகத்தில் அருள் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன உபாயம்னா பக்தி, புண்ணியம். ஒன்று புலால் மறுத்தல், ஒன்று பசியாற்றி வித்தல், பக்தி செலுத்தல், தலைவன் திருவியை பூஜை செய்து ஆட்சி பெறுதல். பூஜை செய்கிற மக்களுக்கு சாந்தம் இருக்கத்தான் செய்யும். அங்கே விரட்சி இருக்காது, விகாரம் இருக்காது, பொறாமை வஞ்சனை இருக்க முடியாது.